43வது குறிப்பு. தூரத்திலே அநேக ஸ்திரீகள் நின்று பார்த்து கொண்டிருந்தனர். யாக்கோபுக்கும் யோசேப்புக்கும் தாய் மரியாள், யாக்கோபு யோவானின் தாய் மரியாள், மொத்தம் 3 மரியாள் அங்க நிக்கிறாங்க. Many women had come there looking at a distance. Mary Magdalene, Mary the mother of James and Joseph and the mother of James and John. இயேசுனுடைய தாயாகிய மரியாள், மேரி மகதலேனா இயேசுனுடைய தாயாகிய மரியாளுடைய தங்கச்சி, அந்த அம்மா பேரும் மரியாள். அவங்களுடைய பிள்ளைகள் தான் யோசேப்பு, யாக்கோபு என்கிறவர்கள். அவர்களெல்லாம் தூரத்தில் நின்று பார்த்து கொண்டிருக்கிறார்கள். 44வது குறிப்பு. அரிமத்தியா ஊரானாகிய யோசேப்பு பெரிய ஐஸ்வர்யவானவன். பிலாத்தினிடத்தில் போய் கேட்கிறான். இயேசுனுடைய அந்தரங்க சீஷனாக இருந்தவன். இயேசுனுடைய சரீரத்தை கேட்டு தனக்காக வெட்டி வைத்திருந்த புதிய கல்லறையில் வைக்கிறான். யார் அவன் என்று கேட்டால், அவன் பிலாத்தினுடைய ஆபீஸ்ல செயலாளராக ஒர்க் பண்றான், ஒரு செக்ரட்டரி. எனவேதான் நேரடியாக பிலாத்தினிடத்தில் போக முடிந்தது. அந்த சரீரத்தை என்கிட்ட கொடுத்துருங்க, நான் எடுத்துக்கொண்டு போகிறேன். சரி, ஒரு ஆபீசர் கேட்கறதுனால அந்த சரீரத்தை அவன் கொடுக்கிறான். தன்னுடைய புதிய கல்லறையில கொண்டு போய் வைக்கிறான். 45வது குறிப்பு. இரவில் இயேசுவை சந்தித்து பேசின நிக்கோதேமு என்பவன் வெள்ளை போலம் கரிய போலம் 100 ராத்தல் கொண்டு வந்து இருவரும் யூத முறைமையின்படி சுகந்த வர்க்கமிட்டு என்ன செய்யறாங்க, வெள்ளிக்கிழமை மாலையில் அதை கொண்டு போய் வைத்தார்கள். நிக்கோதேமு ஒரு லாயர், ஒரு வக்கீல், வழக்கறிஞர். அவன் தான் என்ன செய்கிறான், அந்த சரீரத்துக்கு 100 ராத்தல் விலை பெறுகிறதான அந்த கரிய போலம் வெள்ளை போலம் கொண்டு வந்து யூத முறைமைப்படி வெள்ளிக்கிழமை மாலையில, இன்னைக்கு என்ன கிழமை, இன்னைக்கு புரிஞ்சதா எல்லாருக்கும்? எங்க ஆரம்பிச்சோம்? சனி, ஞாயிறு, புதன், வியாழன், வெள்ளி மாலையில கொண்டு போய் அதை வைக்கிறார்கள். இயேசுவை இரவில் சந்தித்து பேசி நிக்கோதேமு வெள்ளை போலம் கரிய போலம் 100 ராத்தல் என்பவைகளாகிய வாசனை திரவியங்களை கொண்டு வந்து இருவரும் யூத முறைமையின்படி சுகந்த வர்க்கமிட்டு வெள்ளிக்கிழமை மாலையிலே வைத்தார்கள். 46வது. மகதலேனா மரியாளும் மற்ற மரியாளும் கல்லறைக்கு எதிராக உட்கார்ந்தார்கள். இது வெள்ளிக்கிழமை சாயங்காலம். 27ஆம் அதிகாரம் 61ஆம் வசனம். உட்கார்ந்தார்கள். மார்க் 15:47. மேரி மேக்டலின், மேரி த மதர் ஆஃப் ஜோசப், சிஸ்டர் ஆஃப் த மதர் ஆஃப் ஜீசஸ். அதான் மதர் ஆஃப் ஜீசஸ்னுடைய சகோதரி, சித்தி. 2 பேரும் உட்கார்றாங்க. என்ன செய்யறாங்க? திரும்பி போய் கந்த வர்க்கங்களையும் பரிமள தைலத்தையும் ஆயத்தம் பண்ணி கற்பனையின் படியிலே ஓய்ந்திருந்தார்கள். எதற்கு ஆயத்தம் பண்ணுகிறார்கள்? மறுநாள் எடுத்து வரலாம், ஓய்வு நாளிலே கடந்து வாரத்தின் முதல் நாள் கொண்டு வரலாம் என்று சொல்லி அவங்க அம்மாவும் அவங்க சித்தியும் பரிமள தைலங்களையும் கந்த வர்க்கங்களையும் ஆயத்தம் பண்ணி ஓய்வு நாளில் ஓய்ந்திருக்கிறார்கள். இது 47. 48வது குறிப்பு. பிரதான ஆசாரியன் பரிசேயர் பிலாத்தினிடம் எழுந்திருப்பேன் என்று சொன்னது ஞாபகம் வந்தது. கல்லறையை 3 நாளைக்கு பத்திரப்படுத்தும்படி கட்டளையிட வேண்டும் என்று ஒரு ரிக்வெஸ்ட் வைக்கிறார்கள். பிலாத்து, உங்கள் சேவரை கொண்டு கூடிய மட்டும் பத்திரப்படுத்திக் கொள்ளுங்கள். அவர்கள் போய் கல்லுக்கு முத்திரை போட்டு காவல் வைத்து கல்லறையை பத்திரப்படுத்தினார்கள். மத்தேயு 26, 62 முதல் 66. என்ன சொல்றாங்க பாருங்க. பிலாத்தினிட்ட போய் சொல்றாங்க, எத்தன் யாரு? எத்தன் என்னது? அந்த திருடன். யாரை பார்த்து? இயேசு பார்த்து. அவன் திருடன் 3 நாளைக்கு பிறகு ஏஞ்சிருப்பேன்னு சொல்லிட்டான். எனவே என்ன செய்யணும்? காவல் பண்ணணும் அப்படின்றாங்க. இப்போ கல்லறைக்கு ஒரு காவல் போடணும், செக்யூரிட்டி வைக்கணும் அப்படின்றாங்க. பிலாத்து பார்த்தான், மிகவும் அலுத்து போய் வெறுத்து போய், உங்ககிட்ட தான் செக்யூரிட்டி இருக்காங்களா, போட்டுங்க போய் அப்படின்ட்டான். போய் செக்யூரிட்டி போட்டுக்குங்க. ரொம்ப மனம் சலித்து போட்டுக்கொள்ளுங்க. அவனுடைய சீஷர்கள் வருவாங்க, நைட்டில் பாடி எடுத்துகிட்டு போயிட்டு அவன் உயிரோடு எழுந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் நம்ப பண்ணிடுவாங்க. அதனால செக்யூரிட்டி வச்சு சீல் போட்டுருணும் கல்லறைய அப்படின்னு சொல்கிறாங்க. பிலாத்து அழுத்து போய், ஏற்கனவே திருட்டு பசங்களாக இருக்காங்க, ஏற்கனவே தப்பு பண்ணிட்டு இருக்காங்க, தப்பு மேலே தப்பு, கடைசியாக ஒரு தப்பு கேட்குறாங்க. உங்களுக்கு தான் செக்யூரிட்டி இருக்குதுல்ல, முடிஞ்ச அளவுக்கு போய் பத்திரப்படுத்தி கொள்ளுங்க சொல்லி அசட்டையாகும் கோபமாகும் பிலாத்து அந்த ஆர்டருக்கு சாங்ஷன் பண்ணுகிறான். உடனே அவர்கள் போய் என்ன செய்கிறார்கள்? கல்லறையை பத்திரமாட்டி வைத்து விடுகிறார்கள். எல்லா ஏழ்ச்சிகளையும் பார்ப்போம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உண்மையில் பிரகாசிக்க பண்ணி உண்மையில் கிருபையாயிருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய
முகத்தை உண்மையில் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் அருளி செய்ய கடவர் என்பதே. கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you.